எதுவுமே சொல்லலையே, நான் வேலைக்கு போயிட்டேனே, எதுவுமே தெரியாதே. சாயந்தரம் 5 தான் தெரியும். 9:30க்கு தான் நானே வீட்டுல வந்து அவ்வளோ டிராபிக்ல இருந்தேன். வீட்டுக்கு வந்துதான் தெரியுமே. வீட்டுக்கு வந்து 9:30க்கு வீட்டுக்கு வரும்போது தான் சொல்றாங்க. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதே. 2 தடவை போன் பண்ணி 10 தடவை போன் பண்ற எடுக்கவே இல்லையே. ரிசீவ் பேலன்ஸ் பிசினே வந்துச்சு. மெசேஜ் பண்ண எந்த ரிப்ளையும் இல்லை. வீடியோ காலும் பண்ணாலும் நெட்வொர்க் இல்லையே. கடைசி வரைக்கும் நான் பார்க்காம போயிட்டேன். கடைசி வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. காலையில சொன்னா, என் புள்ள சொன்னா, சித்தி லீவ் போட்டு வா சித்தி, மத்தியானம் போலாம் சித்தி அப்படின்னாலே நான் மிஸ் பண்ணிட்டேன். 2 பேத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன். என்ன படிக்கிறாங்க? அவங்க வயசு என்ன? பாப்பா வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அக்கா வந்து காலேஜ்லாம் முடிச்சு இப்போ வந்து அவ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆயுர்வேதம் இதுல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. இறுதியா அவங்கள்ட்ட என்ன பேசினாங்க? நீங்க காலையில போன் பண்ணி என்னடி பண்றேன்னு, விஜய் இப்ப தாண்டி கிளம்பி இருக்கான் வீட்டுல இருந்து, நான் அவனை பார்க்க தானே மத்தியானம் போறேன், நானு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவ்வளவுதான். நான் 9 மணிக்கு உள்ள போயிருவேன். அப்ப லாஸ்டா பேசிட்டு அததான் அதுக்கப்புறம் நான் இல்ல எதுவுமே பேசல. இருந்தும் கூட நான் பேசல. சரி ஓகே சேஃபா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் விட்டேனே. கடைசியில போய் சேஃப் இல்லாம போயிட்டேன். கூட பிறந்த அக்கா பொண்ணு. இந்த தருணத்துல நீங்க ஏதாவது உங்களோட மனசுக்கு இன்னும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு வார்த்தை எனக்கு பேசவே தெரியாது. அவதான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பா. இப்படி தாண்டி பேசணும், இப்படி தாண்டி இருக்கணும்னு. இப்ப அவ படுத்திருக்கா, எனக்கு சொல்லித்தர யாருமே இல்லை. என்ன பேசுறது எனக்கு தெரியல. ரொம்ப மிஸ் பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு அடுத்த அம்மா, எனக்கு அம்மாவே இல்லை. அவ்வளவுதான். நான் யாரையும் நம்புறது? எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. அவ்வளவுதான். இந்த துயர சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம உங்க அக்கா பிள்ளையோட சேர்த்து 39 பேர் கருவ மாற்றம் இருக்காங்க. விஜய் மேல அவ்வளோ ஃபேன்ஸ். சித்தி வா சித்தி, விஜய்கிட்ட பேசலாம், அம்மா மன்றத்துல தலைவியா சேர்ந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா விஜய் கூட பேசலாம் சித்தி, வா சித்தி வா சித்தின்னு அவ்வளோ இதா கூப்பிடுவோம். அவளை நினைச்சே கடைசியில அவனை பார்க்க போய் இப்படி போயிட்டா. சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இல்ல, சேஃப்டி இல்லாமலும் இருக்கலாம். சேஃப்டியும் இல்லை. மேக்ஸிமம் சொல்ல போனால் நாங்கள் மொபைலில் தான் பார்த்தோம். வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது மொபைலில் பார்த்தோம். சேஃபும் கிடையாது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சேஃப் எதுவுமே இல்லை.